கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் சமாதானமும் அவர் மூலமாய் கிடைக்கக்கூடிய நிறைவான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 33வது நாளிலும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானம் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். ஆசியா தேசத்தில் உள்ள எபேசு பட்டணத்தில் பவுலினுடைய ஊழியத்தின் காரியமாய் அங்கே பயங்கரமான எழுப்புதலும் வந்தது. அதே நேரம் பயங்கர ஒரு கலகம் உண்டானது. தெமேத்ரியு என்கிற அந்த தட்டானின் மூலமாய் தியானாளுடைய கோவில்கள் போன்று சின்ன சின்ன கோவில்களை வெள்ளியினால் செய்து அவைகளை தொழில் ரீதியாக அதிலே லாபத்தை பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு பவுல் மீதும் அவனோடு சேர்ந்திருந்தவர்கள் மீதும் எரிச்சல் வரவே அங்கே பயங்கர கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த பட்டணத்து சம்பிரதி அந்த கலவரத்தை, அந்த கலகத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திற்கு என்னோடு உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது எபேசு பட்டணத்தில் கலகம் அமர்ந்து விடுகிறது. சீஷர்களிடத்திலே அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மக்கதோனியாவுக்கு புறப்படுகிறார். மக்கதோனியா என்றால் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் அல்லவா, பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா போன்ற பட்டணங்கள் இருக்கிற அந்த தேசத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். 2வது வசனத்தை பாருங்கள். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்தில் சேர்ந்தான். பவுலினுடைய ஊழிய பாதையிலே 2 விதமான பயணங்கள் இருந்தது. ஒன்று தரை மார்க்கம், இன்னொன்று கடல் மார்க்கம். தரை மார்க்கத்தில் அநேக இடங்களுக்கு அவர் நடந்து சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அந்த திசைகளிலே சுற்றி நடந்தார். இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் அநேக இடங்களில் நடந்து சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீர பலவீனத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் இப்பொழுது கேட்கலாம், அவர்களெல்லாம் நடந்தார்கள், அப்படியானால் நீங்களும் நடந்துதானே ஊழியம் செய்ய வேண்டும், நடந்து ஊழியம் செய்வதுதானே நல்லது என்று சொல்லி. அந்த நாட்களில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாகன வசதிகள் இல்லை, அப்படிப்பட்ட அமைப்புகள் இல்லை, சாலைகள் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஆகவே நடந்து சென்றார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே வாகனங்களில் செல்வது தவறு அல்ல. இயேசு நடந்து ஊழியம் செய்தார், பவுல் நடந்து ஊழியம் செய்தார். ஆகவே நாமும் நடந்துதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது முற்றிலும் தவறானது. நம்முடைய ஊழியத்திற்கும் நம்முடைய காரியங்களின் தேவைக்கும் இன்றைக்கு வாகனங்கள் மிக அவசியமாக இருக்கிறபடியினால் வாகனங்களில் சென்று ஊழியத்தை நிறைவேற்றுவது தவறல்ல. இயேசு ஊழிய நாட்களிலே, பவுலினுடைய ஊழிய நாட்களிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அவர்கள் நடந்து ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிற இடத்தில் நாம் நடந்துதான் ஆக வேண்டும். நடக்கவே மாட்டேன் என்கிற ஒரு நிலைக்கும் நாம் போய்விடக்கூடாது. நம்முடைய உடலை தேவனுடைய ஊழியத்திற்கு எப்படியும் வளைத்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் அந்த பகுதிகளிலே, அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். 2வது வசனம் சொல்லுகிறது, கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். கிரேக்கு தேசம் என்பது மக்கதோனியா மற்றும் அகாயா தேசங்களை உள்ளடக்கிய பகுதி. இந்த 2 தேசங்களையும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் கிரேக்கு தேசம். இந்த மக்கதோனியா அகாயாவுக்கு புறப்பட்டு போய் அங்கே 3 மாதங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். எபேசு பட்டணத்தில், ஆசியாவில் உள்ள எபேசுவில் இருந்து புறப்பட்டு போன பவுல் இப்பொழுது மக்கதோனியா, அகாயா என்கிற இந்த பகுதிகளிலே 3 மாதம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த நாட்களுக்கு பின்பு அவர் சீரியா போக வேண்டும் என்று சொல்லி அவர் யோசனை கொள்கிறார். சீரியா என்று சொன்னால் ஆதி பிரஜாதிகளுடைய சபை. பிரஜாதிகளுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சபை, கிறிஸ்தவத்தின் தொட்டில் என்று சொல்லக்கூடிய அந்தியோகியாவுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் மனதாயிருந்த அந்த நேரத்தில் அந்த கிரேக்கு தேசத்தில் இருந்த யூதர்கள் பவுலை கொலை செய்யும்படியாய் அதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள், சதி செய்கிறார்கள். ஆகவே மக்கதோனியா
அகாயா தேசத்தில், இப்பொழுது அகாயா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அகாயாவிலிருந்து சீரியா நேராக வந்துவிடலாம். ஆனால் பவுல் அப்படி செய்யாமல் அகாயாவிலிருந்து மறுபடியும் மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறார். மக்கதோனியாவில் உள்ள பிலிப்பி பட்டணத்திற்கு வருகிறார். பிலிப்பி பட்டணத்திலிருந்து அங்கே மறுபடியுமாக சீரியா போகும்படியாக அவர் புறப்பட்டு வருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். இந்த வழி பிரயாணத்தில் சீரியா போக வேண்டும் என்று சொல்லி பிரயாணப்படுகிறார் அல்லவா, இந்த பிரயாணத்தில் அவருக்கு வழித்துணையாக ஒரு 7 பேர் உடன் வருகிறார்கள். 4வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 20:4 பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். வழித்துணை. நான் நேற்றைய தினத்தில் உங்களோடு நான் பேசினேன். ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிற நபர்கள் தேவை, அவனுக்கு உடன் ஊழியர்கள் அவசியம் தேவை. அப்படிப்பட்டவர்கள் உடன் இருக்கும் பொழுது அது அவர்களை ஊழிய பாதையில் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்வதற்கு வேகப்படுத்துவதற்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இவர்கள் வழித்துணையாய் இந்த 7 பேரும் வருகிறார்கள். சோபத்தர், அரிஸ்தர்க்கு, செக்குந்து, காயு, தீமோத்தேயு, துரோப்பீம், தீகிக் என்று சொல்லக்கூடிய இந்த 7 பேரும் வருகிறார்கள். நான் இங்கே ஒன்றை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். எபேசு பட்டணத்திலே அந்த அரங்கசாலையில் பிடித்து கொண்டு போனார்கள் அல்லவா காயு, அரிஸ்தர்க்கு. இவர்களும் இப்பொழுது இங்கே பவுலோடு கூட இணைந்து விடுகிறார்கள். மாத்திரமல்ல, தீமோத்தேயு இணைந்து கொள்ளுகிறார். இவர்கள் எல்லோரும் ஒன்றித்து அந்த கிரேக்கு தேசமாகிய அகாயா மக்கதோனியா தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். இந்த 7 பேர் சொன்னேன் அல்லவா வழித்துணையாய் வந்தவர்கள். இவர்கள் அங்கே கப்பல் வழியாக கடல் மார்க்கமாக கப்பலிலே புறப்பட்டு வருகிறார்கள். இப்படியாக பிலிப்பி பட்டணத்திலிருந்து இந்த 7 பேர் முன்னாக அனுப்பப்படுகிறார்கள். பவுலுக்கு முன்னாகவே இவர்கள் துரோவா பட்டணத்திலே வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அதன் பின்பு பவுலும் அவனோடு இருந்தவர்களும் பயணம் செய்து 5 நாட்கள் கப்பலில் பயணம் செய்து துரோவாவுக்கு வருகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இந்த இடங்கள், இந்த பயணங்களை குறித்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் வேத புத்தகத்தில் பின்னாக இருக்கிற வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நான் சொல்லுகிற எல்லா பட்டணங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எந்த பட்டணத்திலிருந்து எந்த பட்டணத்திற்கு சென்றார் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஆகவே முடிந்தால் உங்கள் வேத புத்தகத்தை பின்பக்கத்தை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் உள்ள பவுலின் பிரயாணங்கள், பவுலின் ஊழிய பிரயாணங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரைபடத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். இப்படியாக துரோவா பட்டணத்திலே வந்து சேருகிறார்கள். வழித்துணையாய் வந்த 7 பேர், அது மாத்திரமல்ல பவுலும் அவனோடு இருந்தவர்களுமாய் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இந்த துரோவா பட்டணத்திலே 7 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். 7வது நாள், வாரத்தின் முதல் நாள், ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள், அங்கே அப்பம் பிற்கும்படியாய் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி அப்பம் பிற்கும்படியாய் ஒன்று கூடியிருக்கிற நேரத்தில் பவுல் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறார். நாளைய தினம் தான் புறப்பட்டு போக வேண்டிய திசையை நோக்கி கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் இந்த இரவில் தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை, சீசர்களுக்கு தேவையான புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இரவு முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் போகிறது. சாயங்காலத்தில் ஆரம்பித்தது. கர்த்தருடைய பிள்ளை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நீங்கள் செல்லுகிற சபையிலே உங்கள் போதகர் பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த புத்திமதிகள், அந்த ஆலோசனைகளை வாஞ்சையோடு கேட்கிறீர்களா, அல்லது எப்படா முடிப்பார், வீட்டுக்கு எப்போ போகலாம், இந்த மனநிலையோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த துரோவா திருச்சபையில் இருந்த இந்த சீஷர்கள், அங்கு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பவுலின் வார்த்தைகளை கேட்பதிலே அவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்பம் பிற்கும்படியாய் சாயங்காலத்தில் கூடினவர்கள் இன்னும் அப்பம் பிற்கவில்லை.
ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், புத்திமதிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆலோசனைகளை கேட்டு புத்திமதிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற இந்த ஜனங்களும் சரி, பிரசங்கிக்கிற பவுலும் சரி, டயர்ட் ஆகலை. மறுநாள் காலமே புறப்பட்டு போக வேண்டும். உடலில் இருக்கிற சோர்வு, உடல் அசதி எதையுமே நோட் பண்ணலை. கிடைக்கிற சமயத்தை, கிடைக்கிற நேரத்தை தேவ பிள்ளைகளுக்காக செலவிடுவதில் பவுல் அவ்வளவு கவனமாக இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் செல்லுகிற சபையில் உங்களுக்கு போதிக்கப்படுகிற போதனைகளை கவனமாய் கேளுங்கள். பிரசங்க நேரத்தில் கால நேரத்தை கவனித்துக் கொண்டிருக்காதிருங்கள். உங்கள் வாட்சையோ அல்லது மொபைல் ஃபோனையோ அல்லது உங்கள் திருச்சபையில் போடப்பட்டிருக்கிற கடிகாரத்தையோ பார்த்து கொண்டிருக்காதிருங்கள். எப்படா முடிப்பார், எப்பொழுது இந்த ஆராதனை முடித்து நான் போவது என்கிற மனநிலையோடு இல்லாமல், கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் வாஞ்சையோடு கவனமாய் கேட்பீர்கள் என்றால் அந்த பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். அதே நேரம் ஊழியக்காரர்களாகிய நீங்களும் கால நேரத்தை பார்க்காதிருங்கள். தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற மந்தைக்காக நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு நன்கு ஆலோசனை புத்திமதியும் கொடுத்து அவர்களை நடத்துங்கள். அப்பம் பிற்கும்படியான அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆலோசனை கொடுப்பதிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த அப்பம் பிற்கிற இடம் எதுவென்று சொன்னால் 3 மாடி கட்டிடம். வேதம் சொல்லுகிறது 3வது மெத்தை. அந்த 3வது மெத்தையிலே எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். அந்த அறையிலே ஜன்னல்கள் இருக்கிறது. அந்த ஜன்னல்களில் ஒன்றில் வாலிபன் ஒருவன் ஐத்தீகு அங்கே அமர்ந்திருக்கிறான். இங்கே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாலிபன் ஐத்தீகு. இன்றைக்கு வாலிபர்கள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியாக்களில், ஆண்ட்ராய்டு மொபைலில் மூழ்கி கிடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வாலிபன் ஐத்தீகு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு கவனமுள்ளவனாயிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, நீ செல்லுகிற சபையிலே பிரசங்க நேரத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? இந்த வாலிபன் ஐத்தீகு உபதேசத்தை கேட்கும்படியாய் கவனமாய் அந்த ஜன்னலில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நெடுநேரம் ஆகிறது, நடுராத்திரி ஆகிறது, அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பித்து விட்டது. தூங்கிக் கொண்டிருந்தவன் ஒரு நிலைக்குள் வந்த பொழுது அவன் சாய்ந்து விழ ஆரம்பித்து விட்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஐத்தீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். நெடுநேர பிரசங்கம், அதிக நேரம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருந்தது நிமித்தமாய் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த ஐத்தீகு கேட்டுக்கொண்டிருந்தவன் அந்த நடுராத்திரி நேரத்தில் தூக்க மயக்கத்தினாலே சாய்ந்து விழுகிறான். சாய்ந்து விழுந்தது மாத்திரமல்ல, உடனே கீழே போகிறார்கள். அனைவரும் 3வது மெத்தையில் இருந்து கீழே இறங்கி செல்லுகிறார்கள். மரித்த நிலையில் அவரை தூக்கி எடுக்கிறார்கள். ஒரு விதமான கலக்கம் எல்லோருக்குள்ளும். ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே, இந்த வாலிபன் நல்லா இருந்தானே, இப்போ மரித்து விட்டானே என்று சொல்லி கலங்கி போன நிலையில் இருக்கும் பொழுதுதான் பவுல் என்ன செய்கிறார் என்றால், கீழே இறங்கி போய் அந்த வாலிபனுடைய சரீரத்தின் மீது, அந்த பாடியின் மீது அவன் விழுந்து அதை சேர்த்து கொண்டு அப்படியே கர்த்தரை நோக்கி மன்றாடிய பொழுது அந்த வாலிபன் ஐத்தீகினுடைய உயிர் அந்த உடலுக்குள் மறுபடியும் வர ஆரம்பித்து விட்டது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். மரித்து போன நிலையில் இருந்த அந்த வாலிபன் ஐத்தீகுவினுடைய உயிர், பவுல் அந்த பாடியை அணைத்து அந்த பாடியை சேர்த்து கொண்டு ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை அந்த மரித்த சரீரத்திற்குள் கடந்து செல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்தின்று உயிரோடு எழுந்தவர். அது மாத்திரமல்ல, மரித்தோரையும் உயிரோடு எழுப்பும் வல்லமை கொண்டவர். பவுலின் ஊழிய பாதையிலே அது நடக்கிறது. மரித்த நிலையில் இருந்த அந்த வாலிபனை அங்கே பவுல் தன் சரீரத்தோடு அணைத்து சேர்த்து கொண்டு அவனுக்காக ஜெபித்த பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழும்புகிறான். உயிரோடு கூட எழும்புகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
எலியாவின் நாட்களில், எலிசாவின் நாட்களில் இருந்த அதே வல்லமை அப்போஸ்தலருடைய நாட்களில் வந்தது. இந்த நாட்களிலும் நமக்குள்ளும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அணைத்து கொண்ட பொழுது, கர்த்தரை நோக்கி மன்றாடிய பொழுது, மரித்த வாலிபன் உயிரோடு எழும்புகிறான். கலங்கி போயிருந்த அந்த துரோவா பட்டணத்தில் அன்றைக்கு அந்த 3ஆம் மெத்தையில் அப்பம் பிற்கும்படியாய் கூடியிருந்த ஜனங்கள் இப்பொழுது ஆறுதல் அடைந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த பயம், கலக்கம், துக்கம், வேதனை எல்லாம் நீங்கி ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே நீங்கள் பாருங்கள், 20ஆம் அதிகாரம் அதனுடைய 11 பாருங்கள். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். இப்பொழுது வாலிபன் ஐத்திக உயிரோடு எழுப்பியாச்சு. 3ஆவது மெத்தைக்கு ஏறி போகிறார்கள். போன உடனே அங்கே அப்பம் விற்கிறார்கள். அதோடு நிறுத்தில்ல, வெகு நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார். நடுராத்திரியில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் விடியற்காலம் வரைக்கும் சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதில், தேவ ஜனங்களுக்கு புத்திமதிகளை கொடுப்பதில், கற்றுக் கொடுப்பதில் பவுல் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜனங்களுக்கு நன்கு ஆலோசனை கொடுப்பதில் தீவிரமாயிருங்கள். புத்தி சொல்லுங்கள், அவர்களை சரியான பாதையில் நடத்துங்கள். கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஊழியக்காரர் மூலமாய் கொடுக்கிற ஆலோசனையை கேட்பதற்கு ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். சாயங்காலத்தில் ஆரம்பித்தது விடியற்காலம் வரைக்கும் அங்கே பிரசங்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அநேக புத்திமதிகள், அநேக ஆலோசனைகள் எல்லாவற்றையும் தட்டாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியாக இந்த துரோவா பட்டணத்தில் இருந்த சீஷர்களை, அங்கு இருந்த தேவ பிள்ளைகளை பவுல் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தின பின்பு அங்கு இருந்து புறப்பட்டு அங்கே வேறு திசையை நோக்கி புறப்பட்டு போகிறார். கர்த்தருடைய பிள்ளை, எந்த நாளின் தியானத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், ஊழியர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற புத்திமதிகள், அதை வாஞ்சையோடு கேளுங்கள். உங்கள் நலனுக்காகத்தான் அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். சில நேரம் ஊழியர்கள் கடிந்து பேசுவது போல இருக்கும். உங்களை ஏதோ ஒரு காய்மகாரமாய் உங்களை திட்டுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளாதிருங்கள். உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஊழியர்கள் சில நேரம் கடிந்து பேசுகிறார்கள். சில புத்திமதிகளை கடினமாய் கொடுக்கிறார்கள். ஆகவே ஆலோசனைகள், புத்திமதிகளை கேட்கும் பொழுது கால நேரத்தை பார்க்காதிருங்கள், கவனமாய் கேளுங்கள், வாஞ்சையாய் கேளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். நாம் ஜெபிக்கலாமா? தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த 33ஆவது நாளில் கர்த்தாவே, என் வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், தகப்பன்மார் தாய்மாருக்காய், வாலிபர்களுக்காய், சிறுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வாலிபன் ஐத்திகு அன்றைக்கு விடிய விடிய உடைய புத்திமதியை கேட்பதற்கு அந்த இடத்தில் வந்திருந்தான் ஐயா. அப்படி போல எங்கள் பகுதியில் இருக்கிற வாலிபர்கள், எங்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கால நேரத்தை கவனித்து ஜனங்களுக்கு வெகுவாய் புத்திமதி சொன்னார் ஐயா. சாயங்காலத்திலிருந்து விடியற்காலம் வரைக்கும் புத்திமதி சொல்வதில் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவரே, அப்படி போல இந்த என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனபலத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, உடல் பலத்தை கொடுத்து இவர்களை ஊழியத்திலே பயன்படுத்தும். ஆண்டவரே, பயன்படுத்துவீராக. தகப்பனே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராக இருப்பீராக. துரோவா பட்டணத்தில் வந்த அந்த கலக்கம், ஆண்டவரே, அன்றைக்கு கூடியிருந்த அந்த சபைக்குள்ளே வந்த ஒரு பயங்கரமான ஒரு துன்பம், அது நீங்கியது. ஆண்டவரே, ஐத்திகுவின் மரணம் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை கொண்டு வந்தது. அதை நீர் ஆறுதலாக்கினீர், அமைதிப்படுத்தினீர், சந்தோஷமாய் மாற்றினீர். அப்படி போல இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் கர்த்தாவை கலங்கின இருதயத்தோடு, குடும்ப பிரச்சனை நிமித்தமாய், ஊழியத்தின் பாதையில் வந்த குழப்பத்தின் நிமித்தமாய், மன அமைதியை இழந்து, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி கலங்கி இருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்வீராக, பலப்படுத்துவீராக. கலக்கங்கள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133119.
Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Paykulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.